ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் காயெல்லாம் இருக்குங்க, அதை பறிக்க தான் இப்போ வந்திருக்கேன். வாங்க என்னென்ன காய் இருக்குதுன்னு பார்த்து பறித்து போயிடலாம். இப்போ நம்ம இந்த தை மாசி பட்டத்துக்கு கொடிக்காயெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொடிக்காயில் வெள்ளரி, பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய் இந்த மாதிரி போடலாம். ஆனால் அவரைக்காய் அவ்வளோ நல்லா வராது. கோழி அவரையெல்லாம் சரியாக வராது. செடி அவரை போடலாம். கோழி அவரையெல்லாம் ஆடிப்பட்டத்துக்கு தான் நல்லா வரும். அப்போ தான் ஒரு மாதத்துலேயே 2 மாதத்துலேயே மழை வரும் இல்லைங்களா. அக்டோபர் நவம்பரில் மழை வர்றதுனால ஆடிப்பட்டத்துக்கு கோழி அவரை போட்டோன்னா தான் அதோட க்ரோத் வளர்ச்சி நல்லாயிருக்கும், ஈல்டும் நல்லாயிருக்கும். இப்போ கோழி அவரையை அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலாக செடி அவரை போட்டோம் அப்படின்னா செடி அவரை எல்லா சீசன்லேயும் நல்லா காய்க்கும். வெள்ளை கலரில் பூ பூக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி உயரத்துக்குள்ளேயே நின்றுடும் அதோட க்ரோத்து. காய்கள் நிறைய கொடுக்கும், கொத்து கொத்தாக கொடுக்கும். அஸ்வினி பூச்சி மட்டும்தான் அதில் நிறைய வரும். நம்ம அப்பப்போ அஸ்வினி பூச்சி வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் வேப்பெண்ணெய், காதி சோப்பு கலந்து அந்த கரைசல் தண்ணியில் தெளிச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். ஒரு 2-3 தடவை தெளிக்கணும். ஒரு தடவை தெளித்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகாது. ஒரு 3 தடவை 4 தடவை போல் தெளிக்கணும், அப்போ தான் கண்ட்ரோல் ஆகும். மழை பெய்கிற சீசனாக இருந்ததுன்னா அஸ்வினி பூச்சி வராது, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி கொஞ்ச நாள் கழித்து தான் வரும். வெயில் சீசன் ஆரம்பித்த பிறகு தான் அஸ்வினி பூச்சி வரும். இப்போ வெள்ளரி பிஞ்சு நல்லா போடலாம். வெள்ளரி பிஞ்சு, தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் மிளகாய், செடி அவரை, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், செடி காராமணி, இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போடலாம். நல்லா ஈல்டு கொடுக்கும். எல்லா சீசன்லேயும் நல்லா ஈல்டு கொடுக்குற வெஜிடபிள்ஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் நாம் இந்த குடமிளகா, பீட்ரூட்டு, கேரட், கோஸ், காலிஃப்ளவர், பீன்ஸு, இந்த வெரைட்டி, கோழி அவரை, இது எல்லாமே நம்ம ஆடிப்பட்டத்தில் போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாமே நாற்று விட்டு எடுத்து வைக்கலாம். வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாமே டைரெக்டாக விதைச்சி விட்டுறணும். இல்லைன்னா நம்ம சீட்லிங் ட்ரே இருக்குது இல்லைங்களா, நர்சரி ட்ரே, அதில் கூட போட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னாலும் நல்லா வளர்ந்து வரும். கொடிக்காய்கறியும் கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேன். அப்படியே இப்போ தான் பிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தக்காளி அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி நிறையவே இருக்குது. பச்சை மிளகாய் செடியெலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு 2 பச்சை மிளகாய் செடி காய்ச்சி முடிச்சிருச்சு. அதனால் அதை கட் பண்ணி விட்டுருக்கேன். மாடி தோட்டத்தில் இருக்கிறத கீழே தரையில் இந்த மாதிரி 20 லிட்டர் கேனே வச்சு அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் செடி இருக்குது. அப்புறம் தக்காளி செடி ஒரு 2-3 மாதம்தான் காய் கொடுக்கும் இல்லைங்களா. அதனால் ஒரு 10 செடி போல் போன தடவை நிறைய செடி போட்டிருந்தேன். 30 செடிக்கு மேலே தக்காளி செடி போட்டிருந்தேன். நாற்று விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒரு 10 செடி போல் காய்ச்சி முடிச்சிருச்சு. அதெல்லாம் பிடுங்கிட்டு கட் பண்ணி நம்ம வெஜிடபிள் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம்ல, அந்த பின்னில் போட்டுட்டு அது கூடவே பழைய மண்கலவை கூடவே புதுசாக இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதையும் ஒரு 3 கை 4 கை அளவுக்கு போட்டு கொஞ்சம் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு ஒரு 3 நாள் கழித்து தான் அப்புறம் வேறு தக்காளி செடி தானாக முளைச்சிருந்தது, அதெல்லாம் எடுத்து நடவு பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் எல்லாம் தரைஞ்சி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த 5 டேஸ்க்குள்ளே கொஞ்சம் கொத்தவரங்காய் விதை, மிளகா விதை, அப்புறம் கொஞ்சம் கத்திரி விதையும் போட்டிருக்கேன். கத்திரி விதை கொஞ்சம் பழசு, எப்படி வரும்னு தெரியலை. தக்காளி பாருங்கள், இந்த முறை கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது. மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நிறைய தக்காளி பழம் இந்த தடவை அறுவடை பண்ணேன். செடி நல்லா பெரிய பெரிய செடியாக வளர்ந்தது. இப்போ தக்காளி செடி தானாக முளைச்ச செடியெல்லாம் ஒரு 10 செடி போல் எடுத்து நடவு பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் தரைஞ்சி வந்துருச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் குறைஞ்சபட்சம் 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி தான் அறுவடை பண்ணுவேன். இந்த முறை ஒரு 2 கிலோ தக்காளி பழமே இருக்கும். 30 செடிக்கு மேலே வச்சுருந்தேங்க தக்காளி செடி. இந்த தடவை நம்ம மாடி தோட்டத்தில் அதிகமான டாமினேஷன் தக்காளி தான். நிறைய தக்காளி அறுவடை பண்ணேன். நிறைய முறை தக்காளி தொக்கு செஞ்சேன். தக்காளி குழம்பு, தக்காளி சாதம், அந்த மாதிரி தக்காளியில் என்னென்ன செய்ய தெரியுமோ எல்லாம் செஞ்சுட்டேன். இனிமேல் தக்காளி செடி கொஞ்சம் குறைச்சிக்கலான் இருக்கேங்க. நிறைய 30 செடியெலாம் போட்டால் நிறைய பழம் கிடைக்கிது. அதனால் அவ்வளோ தேவைப்படாது. மற்ற காய்கறி கொஞ்சம் போட்டுக்கலான் இருக்கேன். இந்த முறை ரொம்ப அதிகமாக போட்டுட்டேன். 7-8 செடி இருந்தாலே போதும். குடமிளகா செடியிலிருந்து குடமிளகா கொஞ்சம் பறித்து வச்சுக்கலாம். குடமிளகா செடி கட் பண்ணி விட்டதில் ஒரு செடி காஞ்சி போச்சுங்க. அப்புறம் ஒரு செடி க்ரோத்தே இல்லாமல் அப்படியே நிற்கிது. இப்போ 2 நாளாக மழை பெஞ்சதுனால இதுக்கப்புறம் அந்த குடமிளகா தளைஞ்சு வருமா என்னன்னு தெரியலை. அது இல்லாமல் ஒரு 3 செடி தான் இருக்குது. இந்த தக்காளி செடியிலையும் பாருங்களேன் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ சித்திரத்தை செடியை ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் தளைஞ்சு வராமல் அப்படியே இருந்தது. அப்புறம் மண்ணை கிளறி விட்டு
ஒரு வாரம் ஒரு தடவை மண்ணை கிளறி விட்டேன், ஒரு 3 தடவை கிளறி விட்டேன். அப்புறம் நல்லா அதுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ நல்லா க்ரோத் சூப்பராக இருக்குது சித்தரத்தை. இதுக்கு வந்து நான் வாரம் ஒரு தடவை அந்த கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கரைசல் கொடுப்பேன். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் தாங்க அந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் எனக்கு கிடைக்கிது. கொஞ்சம் தான் கொடுக்க முடியும், அதுவும் ஒரு கையளவுக்கு தான் ஒரு செடிக்கு கொடுப்பேன். செடி நல்ல க்ரோத்து சூப்பராக இருக்குது. தக்காளி செடியெல்லாம் அப்படியே பார்க்கவே ஆசையாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தது. தக்காளி பறிக்கிறேன் தீரவே இல்லை, பார்த்துருப்பீங்க. நிறைய பறிச்சுட்டே இருக்கேன். செடியை வரையும் நல்லா காய்க்குதுங்க. செடியை வரை வந்து நம்ம ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா, விதை போட்டு முளைக்க வச்சு செடியை பராமரிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மேலே காய் கொடுக்கும் போல். இப்போவே நான் செடியை வரை நடவு பண்ணியே 9-10 மந்த்ஸ் இருக்கும். நிறைய அவரைக்காய் பறிச்சுங்க, நிறைய டைம் பொரியல் பண்ணியிருக்கேன். காய் டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேயே இந்த பட்டை அவரை ஒன்று இருக்குது இல்லைங்களா, இந்த செடி அவரையிலேயே இது மாதிரியே இன்னொரு மடங்கு அகலமாக இருக்கும் பட்டை அவரை. எனக்கு என்னவோ அந்த காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலை. செடி அவரை வந்து பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்கும். கோழி அவரை வந்து இதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பர்பிள் கலரில் இருக்கும்ல, வைலட் கலரில், அந்த கோழி அவரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை கோழி அவரையும் நல்லாயிருக்கும். வர ஆடிப்பட்டத்துக்கு தான் நான் கொஞ்சம் அவரைக்காய் செடி இப்போ கொடி அவரை போட போகிறேன். ஏற்கனவே நிறையா முறை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பந்தல் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பந்தல் சரியாக செட் ஆகலை. அதனால் இந்த முறை கொஞ்சம் வெர்டிக்கல் பந்தல் மாதிரி கொஞ்சம் அந்த நைலான் ஆட்டு வலை இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வந்து நைலானில் அதை வாங்கிட்டு வந்து அப்படியே கட்டி வச்சுருக்கேன். வெர்டிக்கல் பந்தல் அதில் வந்து கொடிக்காயெல்லாம் கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்கேன். பீக்கங்காய், வெள்ளரிக்காய், சொரக்காய், இது 3 ஏறி இருக்குது. புடலங்காய் விதை வாங்கிட்டு வந்து போட்டேங்க, அது ஒன்று கூட முளைக்கவே இல்லை, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் சரி இன்னொரு தடவை வாங்கி போட வேண்டாம், ஆடிப்பட்டம் போட்டுக்கலாம், ஜூலையில் போட்டோம் அப்படின்னா கோழி அவரை கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முள்ளங்கி, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் இப்போ நம்ம தை மாசி பட்டத்தில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வருங்க. முள்ளங்கி வந்து எல்லா சீசன்லேயும் நல்லா வளரும். நம்ம மாடி தோட்டத்தில் நான் எப்போவுமே முள்ளங்கி இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு கொண்டு வந்துடுவேன். அதிகமாக வெள்ளை முள்ளங்கி தான் போட்டிருக்கேன். இந்த முறை தான் ஒரு 2 தடவையாக சிகப்பு முள்ளங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஓரளவு நல்லா தான் வந்திருக்கு. சேப்பங்கிழங்கு வந்து கீழே தரையில் வந்து கொஞ்சம் இடம் இருந்தது, அதில் வந்து சேப்பங்கிழங்கு நடவு பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாமே இப்போ ட்ரை பண்ணலாம். கீரைகள் வந்து எல்லா வகையான கீரைகளுமே ட்ரை பண்ணலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தடுமாறும், புதினாவும் கொஞ்சம் தடுமாறும் ஏப்ரல் மேல. மற்ற கீரைகள் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் இந்த சிகப்பு தண்டு கீரை, இது எல்லாமே ட்ரை பண்ணலாம். அகத்திக்கீரையும் ட்ரை பண்ணலாம். வல்லாரையெல்லாம் நம்ம ரெய்னி சீசனில் தான் ட்ரை பண்ணணும். நானும் இப்போ வல்லாரை கொஞ்சம் வாங்கி நடவு பண்ணி வச்சுருக்கேன். ஈசா நர்சரியில் தான் எங்கள் திருச்சியில் வாங்கினேன் வல்லாரை, நாட்டு வல்லாரை. அதை வந்து ஒரு க்ரோ பேக்கில் நடவு பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது கீரை. அடுத்து மே மாதத்தில் எப்படி வரும் அப்படின்னு தெரியலை. அது கூடவே கொஞ்சம் புதினாவும் நடவு பண்ணி வச்சுருக்கேன். புதினாவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். திரும்ப தளைஞ்சு நல்லா வந்துக்கிட்டு தான் இருக்குது. கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இப்போ புதுசாக மார்ச் 10 தேதிக்கு மேலே கொத்தமல்லி போடலை. அது வந்து எப்படி வரும்னு தெரியல, சம்மரை தாக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலை. அதனால் எனக்கு நிழலான இடம் மாடியில் இல்லை, ஃபுல்லாக நிழலாக இல்லை. அப்படிங்கிறதுனால கொத்தமல்லி வந்து மார்ச் 10க்கு முன்னே போட்டது தான், அதுக்கப்புறம் போடலை. அப்புறம் புளிச்சக்கீரையும் சூப்பராக வரும். இப்போ முடக்கத்தாங்கீரை, பாலக்கீரை எல்லா சீசன்லேயுமே நல்லா வரும். மே மாதம்தான் கொஞ்சம் பாலக்கீரையோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும். மணத்தக்காளி கீரை எல்லா சீசன்லேயுமே ஈஸியாக வளரக்கூடியது தான். ஒரே ஒரு தடவை நம்ம செடியோ இல்லை மணத்தக்காளி பழமோ நம்ம விதைச்சி விட்டோம் அப்படின்னா எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு மணத்தக்காளி கீரை கிடைக்கும். இந்த குடமிளகா செடியிலையும் பாருங்கள் சூப்பராக இருக்குது காய், செடியும் நல்லா இருக்குது. ஆனால் மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே இந்த செடியெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியலை. கொஞ்சம் இலையெல்லாம் வாடி போய் ஒரு மாதிரி டல்லாகிடும். குடமிளகா செடி வந்து மார்ச் வரைக்கும் தான் இருக்கும். ஏப்ரலில் கூட சர்வைவ் ஆகிறது கஷ்டம்தான். அதுக்கப்புறம் நம்ம ஆடிப்பட்டத்தில் நான் விதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நம்ம செடியில் இருந்த விதை, அந்த விதையை தான் போடுவேன். போட்டேன்னா அது திரும்ப ஒரு 7-8 மந்த்ஸுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ குடமிளகா இருந்ததெல்லாம் பறித்து வச்சுட்டேன். அடுத்து கொஞ்சம் சிவப்பு முள்ளங்கி இருக்குது, ஒரு 2 கிழங்கு பறிச்சுக்கலாம் சாம்பார் வைக்க. நான் ரொம்ப வருஷமாக மாடி தோட்டத்தில் வெள்ளை முள்ளங்கி தாங்க எனக்கு கிடச்சிது. வெள்ளை முள்ளங்கி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த முறை தான் கொஞ்சம் தேடி பிடிச்சி சிகப்பு முள்ளங்கி விதை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். அதிலிருந்து ஒரு 2 கிழங்கு பறித்து வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், இது பீன்ஸ் செடி. பீன்ஸ் செடிலாம் இனிமேல் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுங்க, வரவே வராது. காலிஃப்ளவரும் சூப்பராக இருக்குது.
இது குடமிளகாய் செடி, இது வந்து பாலக்கீரை, அப்புறம் அது வந்து பீட்ரூட்டு, இந்த பக்கமும் காலிஃப்ளவர் செடி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன். வல்லாரை போட்டிருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மலர்ந்துருச்சு பாருங்கள் பூ. இந்த பூ வந்து அப்படியே அறுவடை பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் தான் கட் பண்ணுறேன். அப்படியே செடியவே பிடுங்கிட்டு அப்புறமா பூவை ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அவ்வளோதாங்க. இப்போ இருந்த காய்கறியெல்லாம் பறித்து வச்சாச்சு. காலிஃப்ளவரும் சூப்பராக அறுவடை பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.